கடவுளே! அஜித்தே! அஜித்தே! கடவுளே! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரீசென்ட்டா அஜித் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு சில காலங்களா வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? என்ன விஷயம்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு யூடியூப் சேனல் ஆகட்டும், ஒரு ஒரு செலிபிரிட்டியோட கமெண்ட் செக்ஷன்ல ஆகட்டும், போயிட்டு கடவுளே அஜித்தேன்னு கத்துறது, எல்லா இடத்துலயும் போய் கடவுளே அஜித்தேன்னு பண்றது, அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இதுக்கு ஒரு எண்டு குடுக்குற விஷயமா அஜித் வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காரு. என்ன வந்து ஏகே அஜித் குமார்ங்கிற ஒரு பேர தவிர எந்த ஒரு பேர்லயும் நீங்க அழைக்கக்கூடாது. எந்த ஒரு அடைமொழியும் எனக்கு வேண்டாம். அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காரு. இது அஜித் ஃபேன்ஸ் மத்தியில பயங்கர ஒரு அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயமா தான் இருக்கு. அதில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட்டு நீ உன் குடும்பத்த பாரு. டைம் கிடைச்சா வந்து என் படத்த பாரு. எனக்கு இந்த பட்டம், இந்த பதவி, அரசியல் எதுவுமே வேண்டாம். நீங்க இந்த மாரிலாம் பண்றது வந்து எனக்கு பயங்கர ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. அ என் ஃபேன்ஸுக்கு இத நான் ரெக்வெஸ்ட்டா கேட்டுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு அனௌன்ஸ்மென்ட் விட்டுருக்காரு. அது ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இத வச்சு தான் கன்டென்ட்டே மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாரி கடவுளே அஜித்தேங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் கன்டென்ட்டே மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் இல்லைங்கிறது வந்து வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து அவரோட நல்ல மனச பாராட்டணும். இந்த மாரி எனக்கு எதுவுமே வேண்டாம். என்ன தனியா இருக்க விடுங்க. வாழ விடுங்க. வாழு வாழ விடுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிச்சிருக்காரு.